ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாஸா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 4 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு மாங்காயும் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாங்காயோட தோலை சீவி எடுத்துக்கிட்டேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது வாஷ் பண்ண மேங்கோவை கட் பண்ணி அதில் உள்ள ஃப்ளஷை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ளஷை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். எல்லா மாம்பழமும் கட் பண்ணி எடுத்தோன்னே இதோட வேக வச்சு ஆற வச்சுருக்கிற மாங்காய் பீஸையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து 3 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த மாம்பழத்தை ஒரு ஃபில்டரில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட கூல் வாட்டர் வச்சு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கூல் வாட்டரும் சேர்த்துக்கிட்டு ஐஸ் க்யூபையும் சேர்த்தா சூப்பரான மாஸா ரெடி. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் வீட்டிலே மாஸா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.